அருண் விஜய் அண்ணா வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து வேற லெவல் வந்திருக்கு. ஸோ சாம் சிஎஸ் அவர் மியூசிக்லையும் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரோட எல்லாம் நெகட்டிவ் ஷேட் பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் மட்டும் தான் பயங்கர வெயிட்டா காட்டுறாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதை நம்பி நம்ம பார்த்துட்டு சாதுவான கேரக்டர் பார்த்தா சாதுவான கேரக்டர் அதுக்கு மேலே செகண்ட் ஹாஃப்ல அவர் யாருன்னு அது உண்மையை வந்து உடைக்கிறாங்க. அது வந்து நீங்க படத்தை அது பார்த்தா தான் புரியும். குடும்பத்தோட வந்து பாருங்க. இதில் வந்து ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ரொம்ப பேராசைப்பட்டீங்கன்னா மரணத்தை கூட நீங்கள் தொடுவீங்க சொல்றது தான் அதான் விஷயமே. யாருக்கும் துரோகம் பண்ண வேணாம். பணத்தாசை ரொம்ப இருக்கக்கூடாது சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க. எதுவுமே ஒரு அளவோடு இருக்கு. இதுதான் மெசேஜ் ஒன்லைனே தான். ரெண்டு அருண் விஜய்னா அவர் தாங்க பெஸ்ட். அவரே தான் பெஸ்ட். இல்லைன்னா ரெண்டு வித்தியாசம் காமிச்சிருக்காரு. அதான் ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர ஒரு உபேந்திரான ஒரு கேரக்டர் ஒன்று பார்க்கும்போது அவர் தான் நம்ம டான் நினைக்கும் போது சாதாரணமாக இருக்கு. சாதாரண இருக்க மனுஷன் தான் அவருக்கு மேலே டபுள் டானா இருக்காரு. அதனால தான் ரெட்டத்தலை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. மியூசிக் பிஜிஎம்லாம் வேற பிச்சு பேரல் படம் சாம் சிஎஸ் எப்படி கொடுக்கணுமோ அந்த விக்ரம் வேதா கொடுத்தாரு. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அதே அதே சீக்வன்ஸாக தான் இருக்கு. ஸ்டன்ஸ் எல்லாம் வேற லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. தனுஷன் அந்த பாட்டு பாடியிருக்காரு. கண்ணம்மா சாங் அது சூப்பராக. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜாலியாக ஒரு லவ் மூடில் இருக்கும்போது அந்த எல்லாமே ரீல்ஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரொமான்டிக் சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் லைட்டாக வருது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல் ஆக்ஷனே தான். ஃபுல் ஆக்ஷன். சீட்டில் உட்காந்து எஜ்ஜில் தான் உட்காந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் கொண்டு போனாங்க. ரொம்ப ஒரு லாகிங்ல இருந்து கிடையாது. நெக்ஸ்ட் அப்படி தான் போச்சு படம். அவர் ஆக்ஷன்ல ஒரு ஃபிட்டான பாடி. அவர் சொல்ல தேவையில்லை. வேற லெவல் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். சூப்பராக ஒரு ஸ்வாக் ஒன்று பண்ணுவார். ஆல்ரெடி சிக்கிச்ச வனத்தில் ஐயாத்தி சாங் கேட்டிருப்பீங்க. அதே சாங் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபைட் போடுறாரு. அதுவும் நல்லா வந்திருக்கு. நல்லா தான் இருந்தது படம். அருண் விஜய் மாதிரி ஒரு ஆளுங்க இந்த கதையை வந்து தேவையில்ல. இப்போ நிறைய நடிகர் வெளியே போயிட்டாங்க. கதைகள் வந்து தொங்கி நிற்கிது. நல்ல கதைகள்லாம் இந்த மாதிரி ஆளுங்களாம் எடுத்து பண்ணி மேலுக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வெற்றிடத்தை விட்டு போனது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே கோடம்பாக்கத்தில் ஆள் இல்லாமல் இருக்குது. அதனால தான் சிவகார்த்திகேயனே நிறைய பேர் உள்ளே வராங்களே பெருசாக மாதம் ஒரு 200 கோடி 300 கோடி அடிக்கணும்னா இந்த மாதிரி கதைகள்லாம் எடுத்து நிறைய பண்ணணும். இவரு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறார் இந்த படத்தை. ரொம்ப அருமையான படம். நல்லா நேர்த்தியான படம். இன்னும் சூப்பராக பண்ணலாம். இன்னும் நல்லா வரலாம் அப்படின்ற மாதிரி. வேற லெவல் ஆக்டிங் அருண் விஜயோட ஆக்டிங்லாம். நம்ம கடந்த 20-25 வருஷமாகவே இவரோட விஷயங்கள்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம். அதே தான் இந்த கதையும். ஒரு பொண்ணு பின்னால் போனால் நம்ம வாழ்க்கையே போயிடும். அதனால ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு நீ என்ன அந்த பொண்ணு நான் கிட்ட ஒரு ஆம்பளை சொல்கிறான்னா பணமா அந்த பொண்ணான்னு கேட்டால் அவன் வந்து எனக்கு காதல் தான் முக்கியம். ஆனால் அதே அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் கொஞ்சம் யோசிக்கும். அந்த யோசிக்கிற டைமில் பணம் தான் முக்கியன்றது தெரியும். அதுதான் இந்த படத்தில் ஒன்லைனில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து டபுள் ரோல் வந்து அதிகமா பண்றாரு. பண்ணிட்டேண்ணே. இன்னும் 20-25 வருஷமா நடிக்கிறாருண்ணே. இதுக்கப்புறமா இவர் பண்ணலன்னா வேற எப்போ நான் பண்ண போறாரு? இவர் நல்லா தான் நடிக்கிறாரு. ஜனங்களுக்கு வேற என்னதானா வேணும்? இவர் ஏன் போட்ட மாட்டாங்க கொண்டாட மாட்டாங்க? இல்ல யாருன்னா ஒரு பெரிய நடிகர் யாருன்னா ஒருத்தன் செய்வேன்னு செய்யிட்டாங்களா இவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இன்னும் ஜஸ்டிஃபை பண்றாருன்னா நல்லா நடிக்கிறாரு. நல்ல வில்லத்தனம் பண்றாரு. நல்ல குணச்சித்திர நடிகர் பண்றாரு. அப்புறம் கேமியோ ரோல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நல்ல டான்ஸரு, நல்ல ஃபைட்ரு, எல்லா திறமையா இருக்கிற ஒரு மனுஷன் ஏன்னா இன்ன வரைக்கும் மேலுக்கு வராம இருக்கிறான். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகும் தானே. நடிக்கிட்டேனே. நல்லா நடிக்கிட்டோம். இது மாதிரி ஆளுங்க அடுத்து வந்தா தானே சினிமா துறை ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டுமே ரொம்ப ஈக்குவாலிட்டியாக தான் இருந்தது. ரொம்ப சீசா மாதிரி தான் இருந்தது. பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தது. அதனால அந்த படம் அதனால ஒன்றும் நம்ம பெருசாக இதெல்லாம் இது பண்ணலாம். கிளைமேக்ஸ் அல்டிமேட்டாக இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அப்போ கிளைமேக்ஸ்லாம் ஃபைட்லாம் பார்க்குறப்ப சாம் சிஎஸ் எங்கேயோ போயிட்டான். சூப்பரான மியூசிக்கு. அதில் இவர் ஸ்டைலிஷாக சண்டை போட்டு வர்றதுலாம் வேற லெவலில் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு செம்மையாக இருந்துச்சு மூவி. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஆனால் நல்லாவே இருந்துச்சு மூவி. பெஸ்ட் வந்து காளி அந்த லாஸ்ட் கேரக்டர் அருண் விஜய் தான். டபுள் ஆக்ஷன்னால அது நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் தான் லீடா வந்துச்சு. ஆமா, ஒருத்தருக்கு வந்து கால் வந்து உடஞ்சிருக்கும். அவர் வந்து இறந்துவார் ஃபர்ஸ்ட் கேரக்டர். லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் வரது காளி. ஹீரோயின் வேற நல்லா ஆக்டிங்ல பண்ணிருக்காங்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும். காளி அவருதும் வந்து பேடாவும் இருக்கும் குட்டாவும் இருக்கும். அவரு தான் வந்து ஹீரோயின் லவ் பண்றாரு.
இல்லையே, 2 அருண் விஜய்ல ஒரு அருண் விஜய்க்கு வந்து ஹீரோயின் பேர் கிடையாது. அவர் வந்து லவ் பண்ண மாட்டார். அவர் எப்படின்னா கேஷுவலா இருப்பாரு, நிறைய பொண்ணு போவாரு அந்த மாதிரி அது சொல்லியிருப்பாரு. ரெண்டுமே வில்லன் தான். அவர்தான் வில்லன். 2 பேரும் வில்லன். வேற பொதுவான வில்லன்ல யாருமே இல்ல. வில்லன்ஸ் தான் இருக்காங்களே, அதுதான் எக்ஸ்ட்ரா வில்லன்ஸ். அடியாளுங்க அந்த வில்லன், பெரிய வில்லன்லாம் காட்டியிருந்தாங்க. அதுல ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலி பேர் நல்லா இருக்கு. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட சீன்ஸ் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யாரையுமே குறை சொல்றதுக்கே இல்லை. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக்ல வேற லெவல்ல இருக்கு. தனுஷ் சார் செம்ம கியூட்டா பாடியிருக்காங்க. ஆல்ரெடி பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. கண்டிப்பா போயிட்டு கேளுங்க. சூப்பரா இருக்கு. படம் தியேட்டர்ல ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் எண்ட், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலும் வராரு இல்லையா, அவரோட கேரக்டர் செம்மையா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. காமெடி கிடையாது, ஃபுல்லா ஆக்ஷன் தான். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்ட்ரஸுமே அவங்கவுங்க கேரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ரெட்டத்தலை படத்தோட டைட்டில் வந்து இதுதான் ஸ்டோரியான்னு கேட்டால் கிடையாது. ரெட்டத்தலைன்றதை ஸ்டார்டிங்லேயே ரிவீல் பண்ணுவாங்க. அதாவது டபுள் ஆக்ஷன்றதை சீக்கிரமாக சொல்லிடுவாங்க. ஏன்னா படத்தோட ஒரு மெயின் சப்ஜெக்டே சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அதை தாண்டி உள்ள சூப்பரான சப்ஜெக்ட் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த இதுலேயே ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க பயங்கரமாக. கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் 2 இடத்துலையுமே ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அருண் விஜய் சார் மட்டும்தான். அவரை தாண்டி வேறு யாரும் பார்க்க மாட்டோம். 2 ரோல் பண்ணியிருக்காரு. எது பெஸ்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு? 2 ரோலில் வந்து 2மே நல்லா இருக்கும் சார். ஒரு கோவா டான்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு கால் இருக்காது அப்படின்றாங்க. அவர் ரைட் ஹேண்டட், இவர் லெஃப்ட் ஹேண்டட். அதெல்லாம் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தாண்டி இவர் வந்து அவர் இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல இருக்கணும்னு பார்த்தாக்கா இவரே ஒரு ஐடென்டிட்டியை மாற்றி தான் இங்கே வந்திருக்காருன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2மே ஒன்றுத்துக்கு ஒன்று சூப்பராக தான் இருக்குன்னு தான் சொல்லணும். இதுன்னு தனித்தனியாக பிரித்து வைக்க முடியாது. 2மே நல்லா இருக்கும் உண்மையிலேயே. சார் உண்மையிலே ஃபைட் தான் சார் படத்தோட ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவேன். இவரோட இந்த ஃபைட்டை வேற யாரும் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக அது கிரிஞ்சாக தான் போயிருக்கும். அவரோட ஃபிசிக்கு அவர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக நல்லா பார்க்கும்படி இருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சொல்லுவோம் ஃபைட் படத்துக்கு. அதே மாதிரி சாம் சிஎஸோட மியூசிக் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அருண் விஜயோட படத்தை தனுஷ் சார் பாட்டு பாடியிருக்காருன்னு பெரிய விஷயம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்கறதுக்கு தேட்டரில் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஹீரோயினோட ரோல் டேரக்டர் நல்லா எழுதியிருக்காரு. உண்மையிலேயே அவங்களோட ரோல்லையுமே ட்விஸ்ட் வச்சு சூப்பராக எழுதியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் யாருக்காக இந்த படத்தை பார்க்கலன்னா அருண் விஜய் சாருக்காக பார்க்கலாம் படம். ஏன்னா படம் எங்கெல்லாம் கிராஃப் டவுன் ஆகுதோ அங்கெல்லாம் அவரே தூக்கி பிடிப்பார் படத்தை. வேறு யாரும் தேவையில்லை. இன்னொருத்தர் வந்து காமெடி கண்டென்ட் கொடுத்து மேலே தூக்கலாம். அருண் விஜயை தூக்குவார். அந்த அளவுக்கு வந்து படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம் படம். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஹீரோயின் ரொம்ப சூப்பராக இதுவா சார்? சார் 2 அருண் விஜயுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸ்டார்டிங்கில் வர அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவார். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் அவருக்கு தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலவருக்கு அப்புறம் ஒரு அருண் விஜய் வருவார். அவர் வந்து கோவா டான் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா அவருக்கு ஒரு கால் இருக்காது, அவர் வந்து ரைட் ஹேண்டட், ஒரு லெஃப்ட் ஹேண்டட் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலிங் ஒன்று வச்சிருப்பாங்க. 2மே நல்லா இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் வர அந்த அருண் விஜய் தான் லாஸ்ட் வரைக்கும் வருவார். நிறைய அவருக்கு சொல்லியிருப்பாங்க நிறைய விஷயங்கள். அதோட ஆக்டிங் தான் சார் வேற லெவல். உண்மையிலேயே படத்தோட ஸ்டோரி அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் காமன் கம்போஸ்டாக வரவர் அப்படியே கிளைமேக்ஸில் அவரோட மேனரிசமே மாறுது அப்படின்னும் போது அது நம்புற மாதிரி இருக்கு. நான் யார் தெரியுமாடா நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ரசிச்சு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. அருண் விஜய் சாருக்காக இந்த படத்தை பார்க்கலாம்.